ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா வீட் பிரெட் கார்ன் பீஸா தாங்க. ஆமாங்க, பீஸா செய்ய போதும். அதுவும் வந்து அவன் இல்லாமல் தவாலே செய்ய போதாங்க. வீட் பிரெட்டை யூஸ் பண்ணி பண்ண போதும். அது ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 வீட் பிரெட் எடுத்துக்கோங்க, கோதுமை பிரெட்டு. இங்கே பாருங்க, 4 எடுத்துருக்கேன், 4 ஸ்லைஸு. இப்போ இதை வந்து கார்னரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே போல் 4 பிரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரெட்டு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுருங்க, அடுக்கி வச்சுட்டு. இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி லைட்டாக தேய்க்கணுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது. நமக்கு என்ன வந்து இப்படி தேய்க்கிறோன்னா பிரெட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று நல்லா ஸ்டிக்காகிறதுக்காக வந்து நான் தேய்க்கிறேங்க, ஒட்டுறதுக்காக. ஸோ அதனால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. நான் இப்போ ரவுண்டு டிசைனுக்காக ஒரு பிளேட் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேங்க, ஷேப்புக்காக. இவங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் தோசைக்கல்லுங்க எண்ணெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்து லைட்டாக தடவிட்டு இதை போட்டு சூடு பண்ணி எடுத்துடுவேங்க. பாருங்க, இது மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா மேலே டாப்பிங்ஸ்க்கு வைப்பாங்க. கார்னை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதேமாதிரி பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவில் சிவப்பு அண்ட் மஞ்சள் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பிரெட்டு மேலேங்க பீஸா சாஸ் இருக்குல்ல, அதை எடுத்து தடவிக்கலாங்க. ஈவனாக ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி தடவி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது ஃபுல்லாக அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. அதுமாதிரி தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. குடமிளகாய் 2 சேர்த்துடலாங்க. கார்ன் இருக்குல்லையே, இப்போ சோளம், அது வந்து ஸ்வீட் கார்ன் தாங்க எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சீஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது வரமிளகா வந்து சும்மா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க, ஒரு காரத்துக்காக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துங்க ஆர்கோனோ, இது வந்து ஒரு ஹெர்ப்ஸ் தாங்க. இது பீஸாலலாம் சேர்ப்பாங்க. இது சேர்த்தோம்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சேர்க்குறேங்க. ரெடி பண்ண பீஸாவாங்க நான்ஸ்டிக் தவாவில் வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், அவன் இல்லாமல் தவாலே வச்சு பீஸா ரெடி பண்ணியாச்சுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.